ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். பாவக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு பாவக்காய் இந்தமாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கிட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. அது எந்தளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு கசப்பு தன்மை கொஞ்சம் குறைவாக இருக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாவக்காய் நம்ம அடிக்கடிக்கு நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதை அதிகமாக சமைச்சு சாப்பிடுங்க. அதுக்கப்புறமா அதே வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா ஆனியன் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். அது நல்லா இந்த அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா மீடியம் சைஸ் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா குழைவாக வெந்து வரணும். அது நல்லா குழைவாக வெந்து வந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா நம்ம பாவக்காய் சேர்த்துக்கலாம். குழைவாக வேகிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா வதக்கி வச்சுருக்க பாவக்காய் ஆட் பண்ணிக்கலாம். பாவக்காயும் நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நான் வீட்டில் சமையலுக்கு யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாய் தூள் தான், அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்புக்கு கசப்பு தன்மை குறைக்கிறதுக்கு இந்த புளி தான் அதிகமாக தேவைப்படும். ஸோ புளியை நல்லா கரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா சுண்டி வரணும். பார்த்தா தெரியுதா? நல்லா தகன்னு சும்மா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இல்லையா? இந்த டைமில் உங்களுக்கு வெல்லம் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனா இதுவே நல்லா தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கசப்பு தன்மைலாம் இருக்காது. எங்களுக்கு கொஞ்சமாக வெல்லம் போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த புளிப்பு காரெல்லாம் சேர்த்து கொடுக்குன்றதுனால கொஞ்சமாக நான் வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சுட சாதத்துக்கு போட்டு